ஊர் ஃபுல்லா, நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எல்லா தலைவர்களும் தான் பிரச்சாரம் போறாங்க, மாநாடு போடுறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க. ஆனா நம்ம தளபதிக்கு நியமிக்கிற மாதிரி இந்த நிபந்தனைகள் விதிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மாநாட்டுக்கே உலகத்துல எங்கேயும் பார்க்காத அளவுக்கு அவ்வளவு மாநாட்டுக்கு நிபந்தனைகள் விதிச்சாங்க. அதே மாதிரி நம்ம மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சோம். அதே மாதிரி தளபதியோட பிரச்சாரத்துக்கு இந்த ரோட் ஷோக்கு எங்கேயுமே காணாத கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. தளபதி சிஎம்ஏ ஆக்கியே தீரணும், தளபதிக்கு அதிகமா ஓட்டு வாங்கியே தீரணும், ஓட்டு வாங்கி கொடுத்தே தீரணும்னு ஒரு குரூப் தீவிரமா வேலை செய்யறாங்க போல. இந்த எல்லா எதிர்ப்பும் தளபதிக்கு பாசிட்டிவா தான் அமையும். தளபதி பார்க்காத எதிர்ப்பு இல்லை, அவர் எல்லா எதிர்ப்பையும் கடந்துதான் வந்திருக்காரு. இந்த சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் பண்றாங்க, சனிக்கிழமை முன்னேற்ற கழகம் சொல்றாங்கல்ல, வாரத்துல ஒரு நாள் பேசுனவே உங்களுக்கு தாங்காது. உங்களோட நலன் கருதி எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பப்ளிக் நலன் கருதி ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு. அதுதான் எங்க தாவக்கோட நோக்கம். அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, மக்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா வீக்ல 1 or 2 days வைக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பிபி பிரஷரா ஏறி இருக்கக்கூடாது, டெய்லியும் அந்த நலன் கருதி தளபதி 1 நாள் 2 நாள் மட்டும் பிரச்சாரம் போறாரு. தேங்க்ஸ்.